ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 27 கிலோ நகைகள், 1562 ஏக்கருக்கான சொத்துக்களின் ஆவணங்கள் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன. 1991-96 காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீது தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதி ஜான் மைக்கேல் டி ஹுன்கா 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்தார். மேலும் வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை அரசு ஏலம் விட்டு வழக்கை நடத்திய கர்நாடகாவுக்கு உரிய தொகையை வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்தார். வழக்கு நிறைவடைந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகும் வழக்கை நடத்திய கர்நாடக அரசுக்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்காததால் பெங்களூருவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி 2023இல் ஜெயலலிதாவின் நகைகளை ஏலம் விட வேண்டும் என பெங்களூரு குடிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி H.A. மோகன் கர்நாடகாவின் கருவூலத்தில் உள்ள நகைகள், புடவைகள், சொத்துக்களின் ஆவணங்களை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைத்து சொத்து குவிப்பு வழக்கை நடத்திய கர்நாடக அரசுக்கு 5 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். இதையடுத்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி மோகன் முன்னிலையில் ஜெயலலிதாவின் சொத்துக்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்கும் பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் முதல் கட்டமாக 1562 ஏக்கர் மதிப்பிலான நிலத்தின் ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டன. பின்னர் 11,344 புடவைகள், 750 காலணிகள், 91 கைக்கடிகாரங்கள் ஆகியவை ஒப்படைக்கப்பட்டன. மொத்தம் 27 கிலோ எடையுள்ள நகைகள் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள், மின்னணு சாதனங்கள் உள்ளிட்டவை தமிழக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவித்தன.